பைபிள் ஒரு வசனம் இருக்கு. கடவுள் நல்லவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் வைத்திருக்கிறாராம். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அப்ப ஏன் இது மூணுமே நம்ம கிட்ட இல்லை? எது மூணுமே? இது சாலமோன் எப்படி பார்க்கிறாரு தெரியுங்களா? இது சாலமோனுடைய பார்வை. இது சாலமோனுடைய பார்வை. நம்ம என்ன பண்றோம்? இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறத மாத்திரம் எடுத்துக்கிட்டோம். பிரசங்கி ஃபுல்லா எப்படி இருக்கு? பிரசங்கினாலே அது மாயை. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க சாலமோன், ஓகே? இவர் மந்திரி. இவர் யாரு? மந்திரி. இவர் யாரு? ஒர்க்கர். ராஜா ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டுட்டு இப்படி போறாரு. இப்படி போறப்போ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றானே, பெரிய பணக்காரனா இருப்பானே அப்படின்னு பார்த்தா ஒர்க்கர் எப்படி தான் இருக்காரு? ஒர்க்கராகவே தான் இருக்காரு. மந்திரி வேலை செய்கிறாரா? ஆனால் மந்திரி வளர்ந்துருக்காரு. ஆமாம், ரைட். மந்திரி வளர்ந்துருக்கார். மந்திரி வேலை செய்கிறாரா? என்ன பிரதர், வேலை செய்கிறாரா? வளர்ந்துருக்காரு தானே. பாஸ் எப்படி இருக்காங்க? பாஸும் நல்லா இருக்காங்க. வேலை செய்கிறாங்களா? திடீர்னு இவர் பார்த்தோன்னே, ஓ இது மாயையோ, ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு தான் எல்லாமே என்ன செய்யணும்? போய் சேரணும். ஆனால் இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இவங்க வேலையே செய்யறதில்ல. இவங்க ரெண்டு பேரு, ஆனால் வேலை யார் செய்யறது? இவர் எப்படி இருக்காரு? இப்படி தானே யார் இருக்கோம்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 3 பேர்ல யார் நல்லவங்க? ராஜா நல்லவரா? இப்போ இந்த 3 பேர்ல யார் நல்லவங்க? இவர் தானே நல்லவர். ஆனால் இவர்கிட்ட ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, இன்பமும் இல்லை. ஆனால் இவங்க கிட்ட அது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த 3 பேர்ல யார்ப்பா நல்லவர்? ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே. இவர்கிட்ட பணம் இருக்கா? அறிவு இருக்கா? இல்லை. இவர் இன்பமாக இருக்காரா? ஏன் எதுவுமே இல்லை? அப்போ கடவுளுடைய பார்வைக்கு இவர் யார் தான் நல்லவரா கெட்டவர்? இதை சாலமோன் பார்த்துட்டு தான், இது மாயையும் மனசுக்கு எனக்கே வலிக்குதே, அவருக்கு எவ்வளோ வலிக்கும்? இவர் சேர்த்து வச்சதெல்லாம், இவர் சேர்த்து வச்ச எல்லா நல்லதும் இவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. பாவம் மட்டும்தான் இவருக்கு சேருது. அதனால தான் இவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு? கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ கடவுளுடைய பார்வைக்கு யார் நல்லவங்களா இருக்காங்க? இவங்க தான். ஆமா, ரைட். தேங்க்யூ, தேங்க்யூ. யூ மே சிட் டவுன் இன் யுவர் பிளேஸ். தேங்க்யூ. அப்போ இவங்க 3 பேர்ல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க? நம்மளை எல்லாருமே நம்ம கெட்டவனே நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ரைட். நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் நான் எப்படி இருக்கேன்? இப்படி இருக்கேன். என் நிலைமைக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வரேன். எத்தனை பேர் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றீங்க? கடவுளே, நான் பாவியிலும் பிரதான பாவி ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? உண்மையா யாரெல்லாம் அப்படி ஜெபம் பண்றீங்கன்றது மாத்திரம் கை எடுத்துங்க பார்க்கலாம். அப்போ நீங்க கடைசி வரைக்கும் என்னதான் அனுபவிக்கணும் தெரியுமா? உங்க தொல்லையை தான் நீங்க அனுபவிக்கணும். அப்ப இன்னும் வரைக்கும் நீங்க பாவின்னு தான் என்ன செய்றீங்க? உணர்றீங்க. உங்க உணர்வு என்னவா இருக்கு? டெய்லி முட்டி போட்டு, இதோ மேல வரேன், எல்லாருக்கும் தெரியும்ல, இடத்த சுத்தம் பண்ணணும். பைபிள் எங்க? ஆண்டவரே, நான் பாவியிலையும் பிரதான பாவியப்பா, என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்ன மன்னிச்சுடுங்கப்பா, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. கடவுள் பாப்பார்.
இன்னும் நீ அதையே நம்பிட்டு இருக்கியா? இன்னும் நீ எதையே நம்புற? உன்னை பாவின்றத நீ நல்லா நம்புற. உன் உணர்வு பாவத்தாலேயே நிறைஞ்சிருக்கு. அப்போ நீ எதை அனுபவிக்கணும்? நீ இங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த தொல்லைய. இப்போ உங்க உணர்வு எப்படி இருக்குது? யார் சொன்னா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு? யார் சொன்னது நீங்க தப்பு பண்ணீங்கன்னு? உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. Oh yes, I receive. உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஓகே, பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கும் சஞ்சலமாய் இருக்கிறது. நல்லவன் கையில ஞானமும் அறிவு இன்பமும் போயிடுது. கெட்டவன் கையில என்ன போகுது? சேர்த்து வச்சிருக்கிற தொல்லையெல்லாம் யார் அனுபவிக்கிறது? அது 2023 போயிடுச்சு. Oh yes. இந்த 2024 Oh yes. கெட்டவன்ல இருந்து வந்த நல்லவன். Oh yes. நீங்க நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க, நான் நல்லவன். அப்ப இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு ஞானம் உண்டாகட்டும். இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு அறிவு உண்டாகட்டும். Oh yes, I receive. இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு இன்பம் உண்டாகட்டும். I receive. எதையெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ I receive. அதை எல்லாவற்றையும் இப்பொழுதே அனுபவிப்பீர்களாக. I receive. என்னன்னு சொல்லட்டுமா? பூட்டி வச்சிருந்த ஆசையெல்லாம் போதும். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக எவ்வளவு ஆசையை உள்ள பூட்டி வச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே இந்த 2024 வெளியே கொண்டு வாங்க. Oh yes, I receive. அதை எல்லாத்தையுமே அனுபவிங்க. Oh yes, I receive. குடும்பமா அனுபவிங்க. I receive. மீண்டும் சொல்றேன், குடும்பமா அனுபவிங்க. Oh yes. சொல்லுங்க, I receive. I receive. Oh my God. என்னுடைய குழந்தைக்காக நான் என்ன செய்றேன்? என் ஆசையெல்லாம் பூட்டி வைக்கிறேன். வேணாம், எல்லாத்தையுமே யார் அனுபவிக்கிட்டோம்? பசங்க தானே, சத்தியமா அனுபவிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்க. என் பிள்ளைகள் அவர்களுடைய ஆசையை அனுபவிக்க மாட்டார்கள். அடுத்த கேள்வி உங்க பையன் உங்ககிட்ட கேட்பான், நீ என்ன சேர்த்து வச்சிருக்க எனக்காக? ஓ, எங்க அப்பா என்னமா சேர்த்து வச்சார் எனக்காக? ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. கடன் 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 எடுத்து யார் தலை மேல கட்டிட்டீங்க? முடிஞ்சு, அவ்வளவுதான். ஏன்? அப்பா அம்மா அனுபவிக்கணும்னு ஆசைப்படல. அப்ப பிள்ளையும் என்ன செய்யாது? அனுபவிக்காது. இதே பிரசங்கி தான் சொல்றாரு, நீங்க அனுபவிக்கணும்ன்றது தான் கடவுளுடைய அனுக்கிரகமா. பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். எதுல? கடவுள் கொடுத்திருக்கிறதுல. ஆமா, ரைட். கடவுள் கொடுத்திருக்கிறதுல. இப்போ நம்ம என்ன செய்றோம்? நம்ம கிட்ட இல்லைன்னு 2023 சொன்னோம். எஸ் ஆர் நோ? ஆனா 2024 எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. கடவுளுடைய ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்கு. Oh yes. கடவுளுடைய சம்பத்து உங்க கையில இருக்குது. Oh yes. கடவுளுடைய கணம் உங்க கையில இருக்கு. Oh yes. கடவுளுடைய எல்லா காரியமும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, I receive. I receive. அவர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் சம்பத்துல அதனுடைய பலனை தான் நீங்க என்ன செய்யணும்? புசிக்கணும். ஆனா நம்ம என்ன புசிக்கிறோம்? நம்ம என்ன சாப்பிடுறோம்? கடைசியா வீட்டுக்கு கொண்டு வரோம் பாருங்க, அழுதுகிட்டு. அதை பார்த்து நம்ம அழுகிறோம்ல. எதை பார்த்து? நம்ம சம்பாரிச்சிட்டு வந்தோமே, அதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? அழுகிறோம். இதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம கடினமாக உழைக்கிறோம். நோ, இன்னில் இருந்து இப்பொழுதில் இருந்து உங்களுக்கு இது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கட்டும். ஈஸியா கிடைக்கட்டும். I receive. இதனுடைய பலனை தான் நீங்க புசிக்க போறீங்க. I receive. இதுதான் கடவுளுடைய அனுக்கிரகமா. Oh yes. என் பைபிள் இருக்கு, உங்க பைபிள் இருக்கா? அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்கு? மகிழ்ச்சி எங்க இருக்கு? என்னைக்காவது அந்த பணத்தை எடுத்து பூரி படைஞ்சு சிரிச்சிருக்கீங்களா? பூரி இப்போ எங்க பாஸ்டர் வருது? பூரி வாங்க கூட அதுல காசு வர மாட்டிருக்கு. ஆமா, ரைட்.
சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அங்கே என்ன குறையுது? பணம் குறையல, உணர்வு அங்கே செயல்பட மாட்டிருக்கு. நம்ம உணர்வு தடுக்குது. இதை நீ செலவு பண்ணிட்டேன்னா நீ வீட்டுக்கு என்ன செய்வ? ஆமா ரைட். இப்போ உங்கள் ஆசையை யார் பூட்டி வச்சா? இப்பொழுதிலிருந்து நான் கடவுளுடைய மனுஷனா கட்டளையிடுறேன். எதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த 2024 உங்களுடையது. சொல்லுங்க, இந்த 2024ல நான் அனுபவிக்க வந்திருக்கேன். ஓ மை காட், நாங்க விசுவாசிக்கிறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க எதற்கு வந்திருக்கிறீர்கள்? ஆண்டு அனுபவிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் இந்த 2024 வந்ததின் நோக்கம் அனுபவிக்க. சொல்லுங்க, அனுபவிக்க. எத்தனை பேருக்கு அனுபவிக்கணும்னு ஆசை? பாத்தீங்களா, உங்களுக்குள்ள ஆசையை வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பூட்டி வச்சிருக்கீங்க. நீங்க அனுபவிக்கலன்னா உங்களுக்கு பின்னாடி வர பிள்ளைகளும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்ததுனால தான் யார் அனுபவிச்சது? ஈசாக்கு அடுத்து யார் அனுபவிச்சது? யாக்கோபு எங்க அனுபவிச்சாரு? ஏசால அனுபவிச்சது. யாக்கோபு தனியா ஒன்று உருவாக்குனாரு. இப்பொழுதிலிருந்து நீங்க இந்த 2024 உருவாக்க போறீங்க. எதுக்கு? சொல்லுங்க, அனுபவிக்க. சொல்லுங்க, அனுபவிக்க. அப்ப நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? வாக்குத்தத்தத்தை வாங்கிறதுக்கு இல்ல, அத அனுபவிக்கணும். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். சொல்றத ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் என்ன ஆகும் தெரியும். இப்போ நான் கட்டளையிடுறேன், நீங்கெல்லாம் அனுபவிக்க போறீங்க. சொல்லுங்க, நான் அனுபவிக்க போறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் அனுபவிக்க போகிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் அனுபவிக்க போகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு போதும். எந்த வார்த்தை? அனுபவிக்கணும். என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவிக்கணும். அதை யாருக்குன்னு சொல்லுங்க? எனக்குன்னு. சொல்லுங்க, அதை எனக்குன்னு அனுபவிக்கணும். இப்போ நீங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்க? உங்க பிள்ளைகளை இப்படி ஓரம் வைங்க, அவங்க தன்னை போல வளருவாங்க. ஐயோ, என் பையனை நான் வளர்க்கணுமே. நேச்சுரலாகவே க்ரோத் இருக்கு. சாப்பாடு போட்டு வச்சிங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. துணியை காமிச்சிங்கன்னா போட்டுக்குவாங்க. நீங்க என்ன செய்யணும்? அவங்கள பார்க்கணும். அவங்கள எப்படி உன்னை பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? எங்க அம்மாவும் சொன்னாங்க. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், எப்படி பார்த்தீங்க? நீங்க முதல்ல உங்களை பாருங்க. நீங்க யாரை பாருங்க? இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க. ஆமா ரைட். எனக்கு தெரியும், சில பேருக்கு 2 நாள் ஆகலாம். எங்க போய் சேர? உங்க வீடு போய் சேர. சில பேருக்கு ஒரே நாளில் கூட நீங்கள் போயிடலாம். இட்ஸ் ஓகே. நீங்கள் எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே யாரை பார்க்குறீங்க? கண்ணாடியில் போய் உங்களை பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய அழகு இருக்குது தெரியுமா? அந்த அழகையும் அந்த ஆசையும் நீங்கள் ஒழிச்சு வச்சு வாழாம, அது 2023. அதை விடுங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? சொல்லுங்க, நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன். என்ன இவ்வளோ தைரியம் இல்லாமல் சொல்றீங்க? நல்லா தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம்.